நெஞ்சங்கள் அனைவரையும் சதி பிளாக்ஸ் வரவேற்கின்றது. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய பிரதேசத்தில்தான் 1000 கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயடைய வைரவர் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். என்னோட சொன்னால் அந்த பக்கமாக இந்த பட்டு விற்பனை நிகழ்வும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நானும் போய் அதில் வந்து அனௌன்சிங் செய்ய போகின்றேன். அப்போ நம்மளோட கஜதரன் நம்ம வந்து இப்போ வீடியோ அப்படி எடுக்க போகிறார். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைமை வாய்ந்த ஒரு ஆலயம். இப்போ எப்படி சொல்கிறது, இத்தனையாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டு ஒரு இப்படி சரியான முறையில் கணிக்க முடியாத ஒரு ஆலயம். அவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இன்றைக்கு எப்படியும் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் உருப்பெற்றது என்று அப்படியே சில வரலாறுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சில மலைத்தொடர்கள்லாம் இருக்குது. அந்த மலைத்தொடர்களில் வந்து புராதன கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. அப்போ இங்கே வந்து தமிழர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து வாழ்ந்ததாக வந்து இது வந்து கூறப்படுகின்றது. இது வந்து கூகுள்லேயே வந்து இந்த இடம் இருக்குது. எங்களுடைய வெள்ளாவளி பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலயம் என்ன வச்சாங்க. அப்போ அந்த நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாம் காட்டப்புறம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திருவிழா தான். பகல் நேரத்தில் இடம்பெறுவது ஒரு வித்தியாசமான ஒரு சடங்கு முறை என்ன. இப்போ என்னென்னு சொன்னால் வைரவர் ஆலயம்ன்றதால கல் சாராயம் முருகனை எல்லாம் கொண்டு வச்சு தான் இங்கே பூஜை செய்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் வீடியோவில் காட்டிக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த பக்கமாக வந்து நம்மளோட அத்தனவங்க அன்றைக்கி நிறைய அண்ணாவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இணைச்சிக்கொள்வோம். எப்படியா தான் ஷோமா இருக்கீங்களா? எப்படி மாமா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஊருக்கு வந்து பெரியவங்க பல சமூக சேவைகளை வந்து இவங்களும் செய்து கொண்டு இருக்காங்க. சரி, இப்போ ஆலயத்துக்குள்ளே போனதான் இந்த என்ன மாதிரி அத்தாண்ட சிலவில் என்ன செய்கிறீங்களா? அண்ணாண்டுகள் அப்படி என்ன செய்கிறீங்க? சரியா உள்ள போ வேறதான். வந்த உடனே நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முதலே வந்து ஆலயத்துக்குள்ளே போய் எம்பெருமானை வந்து வழிபட்டு தான் நாங்கள் வந்து நின்று தாங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துனாங்க. சரி, இங்கே நடக்கிற நிகழ்வுகளை வந்து இனிமேல் நம்முடைய கஜதரன் அவர்கள் தொடர்வார். சரியா, நல்லபடியாக நம்முடைய உறவுகளை காட்டுங்க. பட்டுவிற்பனை நிகழ்வானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பட்டு விற்பனை நிகழ்வுடன் நீங்கள் கலந்து சிறப்பிப்பதோடு நீங்கள் எம்பெருமானுக்கு செல்லும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சரி, இப்படியே நாங்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கக்குள்ள நம்மளோட நிக்சன் அவர்கள் வந்திருக்காரு. இப்போ தான் லேட் ஆகிது. அவர் என்ன நிக்சன் லேட் ஆகினது என்னண்டா, நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. நாங்கள் காலையில் வந்து வேலை கம்பி அடித்து இது வேலையெல்லாம் செஞ்சு விட்டு இப்போ கொஞ்சம் இது வந்து போனாங்க. காலையில் நேரத்தோடையில் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ குளிச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் இப்போ கோயிலுக்கு சமம் அழைச்சிருக்கீங்க. கோயில் தொண்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி சாமி கடைசி இப்போ வந்திருக்கீங்க. இப்போதான் பாரு, இப்போ டைம் பார்த்து இல்லைன்னா 1 மணி கிட்ட ஆயிடுது. 1 மணி தான் இப்போ ஆலயத்தை வந்திருக்காரு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மாதிரி மக்கள் பண்ணி கொண்டிருக்கார். நம்ம எங்களுடைய ஊருக்குள்ளே அவர் தான் எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கோம். அவர் இந்த வீடியோவுக்கு வரமாட்டாரு. என்னோட சொன்னார், பட்டு விற்பனை நிகழ்வுல அவர் முற்றுமுழுதாக இறங்கிட்டார். ஒரு விஷயத்தை அவர் முடிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னால் அதை முடிச்சுக்காம வருவார். இப்போ என்னட்டு சொன்னால் பட்டு விற்பனை எப்போ முடியுதோ அப்போதான் அவர் வருவார். நிக்சன், நீங்க என்ன சாமி கும்பிடலை? காலையில வந்து நாங்க வேலையாவே இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சோம். நாங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சேவைகளை பசுத்திரமாகவும் கொண்ட அன்னாருக்கு அன்னாருடைய குடும்பத்தினருக்கும் வளர்ந்தது போல மதிக்கல. இல்ல கண்ணீர் வந்து வேலை இப்போ போனாங்க. நல்ல சேனல். நான் போன வருஷம் வரல. போன வருஷம் சடங்கு தான் ஒரு நாள் தானே சார். இது ஒரு லீவு நாள் அறிக்கமாட்டா பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஆலயத்துக்கு வந்த நேர்த்திக்கடன்கள் கல் மற்றது சாராயம்னு சொல்றது பார்த்தா தெரியும். இங்க எவ்வளவு வந்திருக்கேன்னு சொல்லி கும்பமான் வச்சுக்காங்க. ஒரு 20-25 போத்தலை கிட்ட வரும் போல. கூட தான் நினைக்கிறேன். என்னோட வைக்குதானே வெளியில
அப்படி இருக்கு அந்த உள்ளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கு என்ன சரி இது போத்தல் பார்த்தீங்கன்னா அபிஷேக பூஜை நடக்குது. கிட்டத்தட்ட எத்தனை போத்தல் சாரமாப்பா வந்துருக்கு? ஒரு 20-25 கிட்ட வந்திருக்குமா தானே? வெளியே மூலம் என்னன்னா இப்போ புலம்பெயர்ந்த ஆக்களும் இப்போ இதை பார்க்கலாம் போகலாம். இந்த ஒரு நாள் திருவிழா பிரசித்தி பெற்ற ஆலயமான 1000 கால் அந்த ஒரு நாள் திருவிழாவை பார்க்கலாம் போகலாம். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு அந்த பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. கண்டிப்பாக நாங்களும் பார்ப்போம் நம்புகிறோம். உங்களுக்கும் புலம்பெயர்ந்த ஆக்களுக்கும் ஆலயத்தின் அருளுமான கலாச்சாரம் கிடைக்க நாங்களும் பிரார்த்திக் கொள்கிறோம். மக்கள் நாய உறவுகளுக்கும் அருள் கிடைக்க நாங்கள் வேண்டிக்கொள்வோம். என்ன? ஆமாம், கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மரத்துல எல்லாம் பார்த்தா தெரியும் அவ்வளவு நேர்த்தி கடன் கட்டியிருக்காங்க. இங்க மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல இருக்கிற அந்த ஒவ்வொரு விடுதிகள்லையும் ஆயிரக்கணக்கான நேர்த்தி கடன்களை கட்டியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அங்க இங்க விட அங்கதான் கூட அந்த அதையும் வந்து காட்டிக்கொள்றோம். அப்படி வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு நேர்த்திக்கடன்கள் அங்கே கட்டிருக்காங்கன்னு சொல்லி. இங்கே நேர்த்திக்கடன் கட்டுனா அது என்னத்தை நினைச்சு கட்டுறோமோ அது அவ்வளவும் நடைபெறும்ன்றது எங்களோட தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமாக இது நடந்து கொண்டிருக்குது. இது கோயம் வழக்கம். அது கோயம் வழக்கம் பாரம்பரியமாக அது வருகிறது. என்றால் இந்த நேர்த்திக்கடன்கள் என்றால் ஒரு வருஷத்துக்கு தான், ஒரு வருஷத்துக்கு தான் அவுட்டுருவாங்க. ஒரு வருஷம் தான் நேர்த்திக்கடன்கள் இருக்குது. இப்போ நேர்த்திக்கடன் இப்போ நான் இப்போ ஒன்றை நினைச்சு கட்டுறேன்னு சொன்னால் அது இப்போ நடைபெற்று இப்போ முடிஞ்சதுன்னு சொன்னால் அதை வந்து அவங்க அவுட்டு விடுவாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அது அவுக்கப்படும். திரும்பி வேறு வேறு ஆக்கால நேர்த்திக்கடன் அப்படி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கு ஒரு நாள் திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தாளிகளை வந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல அயலூரான இது நாங்கள் படுவாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் படுவாங்கன்னா ஆற்றுக்கு இஞ்சாலன்னு சொல்லுவாங்க. படுவாங்கரைக்குள்ளே இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லை, அவங்கள எழுவாங்கரைக்குள்ள இருக்கிற கழுதாவலை என்னென்னு சொன்னால் ஒரு ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோழியும் ஒன்று நேர்த்திக்கடனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குது. இதையும் இப்போ திருவிழாக்கள் முடிஞ்சு போகிற டைமில் வந்து இதை வந்து ஏலத்தில் விடுவாங்க. ஏலத்தில் விடுறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏலத்தில் விட்டு அதை யார் அதிக ஏலம் எடுத்து வாங்குறாங்களோ அவங்க அந்த சேவை கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் என்ன விட்டிருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். நீங்களே உங்களுக்கு போனா அங்கே வந்து நம்மளு சாமி கும்பிட இல்ல நீங்க போய் வந்து கண்ணீரம் நீங்க போய் சாமி கும்பிட அடையாளமா ஒரு திருநூறு உணத்துல சாமி கும்பிட வரல. அதை கூட பார்த்தாலே விளங்குது. சாமி கும்பிட வரல. இப்ப வந்து என்னடா நோக்கம் என்னன்னா புதிய ஆகலாம் காட்டியாச்சு. உங்களுக்கு தான் காட்டுறது நல்லா வடி அதிகமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலை உங்களுக்கு ஒரு சுற்றி காட்ட போகிறோம். வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். 1000 கால் மண்டபம் எப்படி இதுக்கு பேர் வந்ததுன்னு சொன்னால் ஆதி காலத்தில் வந்து இங்கே 1000 விழுதுகள் இருந்ததாக வந்து இங்கே சொல்லிக்கொள்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த ஆலயத்தை வளர்ச்சே ஃபுல்லாகவே பக்த அடியார்கள் அமர்ந்து கொண்டிருக்காங்க. அதனால் பொட்டிகள் மற்றது பொங்கல் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த எண்ணெய் அளவு இல்லாத மாதிரி விழுதுகள் வந்து இருந்து கொண்டிருக்குது. பார்த்தா தெரியும் பொட்டிகள் எல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க. நிறைய சுட்டெல்லாம் இந்த வச்சு மூடி வச்சிருக்காங்க. பூஜை தொடங்கக்குள்ளோ இதை வைரவருக்கு படைப்பாங்க. கொட்டி சரியா வட்டமா வாரத்துக்கு எப்படி அந்த இதை வச்சு செய்யறாங்க. என்ன
இது ரொட்டினா வயிறு தானே அது. ஆமாம். ஓ இதை வைரவருக்கு கஞ்சா ரொட்டி தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் அந்த செய்து கொண்டிருக்காங்க போல. இப்போ பிரட்டி கொண்டிருக்காங்க நினைக்கிறேன். மங்களப்பங்க மாற்றிக்கிட்டா பக்தர்களுக்கான அன்னதானம் சமைத்து கொண்டிருக்காங்க. இப்போ வாங்க ஒரு பார்த்து வருவோம். வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. என்ன சமையல்? சமையல் உருளைக்கிழங்கும் பருப்பு தக்காளி பழம் குழம்பு பிளாக்கா கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் சொல்லி கைட்டாங்க வெள்ளக்கறி. எத்தனை பக்தடியாளர்களுக்கு சமைக்க குறிப்பா சமைக்கிறேன்டா? எவ்வளோ பேர் சமைக்கிறது? எத்தனை பேருக்கு? 150 பேரு காணும் தம்பி. இந்த பொருட்கள் எல்லாம் ஆலயத்தால வாங்கிட்டு வந்தவங்களா இல்ல தனி ஒரு நபரால? இதெல்லாம் ஆலயத்தால எல்லார்ட்டையும் காசு நிதி அறவையிட்டு ஒரு வீட்டுக்கு எவ்வளவு இப்ப நிதி பெற்றாங்க? அதுல எல்லாரும் இப்ப விரும்பின ஆசையை கொடுத்தவங்க. விரும்பின ஆசைனே இப்ப எவ்வளவு வந்து இல்லை சொல்லல. அது அவங்களால எவ்வளவு கொடுக்க இயலுமோ அவ்வளவு கொடுத்து 1000, 500, 2000, 5000 அப்படின்னு நாங்கள் சமையல் எங்களையும் காட்டிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் காட்டியாச்சு, உங்களை 10 அடியார்களையும் காட்டியாச்சு. இப்போ ஆலயத்தின் பூசை பிரதானமான பூசை இன்னும் சற்று நிமிடங்களே ஆரம்பிக்க உள்ளது. இங்கால ரொட்டியெல்லாம் சுடுறாங்க, அங்கால அபிஷேக பூஜை நடக்குது. அங்கே அபிஷேக பூஜை முடிந்ததும் பிறகு இங்கே ரொட்டி பிறகு இங்கே பொங்கல் வேலைகள் அனைத்தும் முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் பூஜையானது ஆரம்பிக்கப்படும். கடன் போயா கிடையாது. வாங்க அங்கே போவோம். சமைக்கிறதால என்னடா அங்கால ரொட்டி சுடுபடுது. உங்களோட பாட்டி இருந்தால் இந்த சமைக்காங்க. அங்கே பொங்கல் நடந்து கொண்டிருக்குது. இந்த வேலையெல்லாம் நிறைவேற்ற பின்பு பூசை நடைபெற உள்ளது. அதை நமது மக்கள் உறவுகளுக்கும் நம்ம புலம்பெயர்ந்த மக்களுக்குமாக காட்டிக்கொள்கிறோம். நம்ம பூசை பெறும்போதும் அப்படியே காட்டிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி அம்மா அப்பா மாதிரி இருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இந்த ஆயிரங்கால் வைரவரோட வரலாறை பற்றி கேட்டு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியதானே, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன உங்களுக்கு கேட்டு பார்ப்போம். சொல்கிறாங்களான்னு வாங்க நிச்சயம். அவங்க அந்த பழைய ஆக்கள் அவனை தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. வணக்கம் அம்மாப்பா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சிவஊர் தவலிங்க சிவம். நான் சொந்த ஊர் வெள்ளாவளி. இப்போ இருக்கிறேன் சுரத்தில். சொல்லலாம். என்னென்ன பிரச்சனை, இந்த நரசிங்க வைரவர் ஆலயம்ன்றது இவர்கள் ஆதி காலத்தில் இந்த பிரதேசத்தை ஆண்டவங்க அந்நேரம் நாடும் இதுன்ற மாதிரி இல்லை. இது வந்து ஆயிரங்கள் அதில் வந்து வதனமார் வந்து குடியேறி அவங்க தான் அந்த வில்லகட்டி செய்ததும் வில்லகட்டி கடங்க அவங்க மேற்கொண்டு இந்த அந்த வில்லகட்டி வதனம் அவர்களுக்கு இவர் மகாவிஷ்ணு முக்கியமான அவரை வணங்க வேண்டிய கடமைகளுக்கு அந்த வதனமார் தான் அங்கே அந்த மாடெல்லாம் கட்டிக்கிறது. இங்கே வந்து அந்த மாட்டை கட்டிக்கிறது. இதெல்லாம் தேன்பதைகள் இருந்ததாகவும் அவங்க இதெல்லாம் கட்டி ஆண்டு அவங்க தான் இந்த சகல நிர்வாகம் செய்ததாகவும் கன்னடி பிள்ளையார், சுவாதியம்மன் ஆலயம், ஆயிரங்கால் ஆலையடி, வெள்ளாவளி மாரியம்மன் கோவில் இதெல்லாம் உள்ளடங்கியது. இது பரந்த பிரதேசம். வெள்ளாவளி, விவேகானந்தபுரம், களவாய், தும்மங்கனி இந்த பிரதேசத்தை உள்ள அடக்கியதான். இங்கே வந்து இது பழனியர்ன்றவர் தான் கடைசியாக இதை வச்சு பராமரித்து வந்தவர். அந்நேரம் இங்கே எல்லாம் ஒருத்தரும் வரையலாது. அதுக்காக தான் இந்த இடத்த பழனியர் வட்டை வந்திருந்த அவங்க தான் கடைசியாக இதை இங்கே பராமரிக்க வரையாது தான் பழனியர் வட்டன்ற பேர் தான் இருக்குது. இது பழனியர் வட்டை, ஆயிரங்கால் ஆலையடி. இங்க வந்து மகாவிஷ்ணுவுக்கு தான் பூஜை செஞ்சு வந்தவங்கன்னு சொன்னீங்க. அப்ப இங்க பைரவராக எப்படி மகாவிஷ்ணுன்றாரு? என்னண்டா தம்பி, இந்த நரசிங்க ரூபம் ஆருக்கு விஷ்ணுவுக்கு அவர் அவதாரம் அந்த அவதாரப்படிதான் இங்கே நிகழ்வுகளும் நடக்கிற காரணம் தான். சரியா? இப்ப சிவனுக்குரியதுதான் பைரவர் கலை, விஷ்ணுவுக்குரியதுதான் நரசிங்க கலை. அப்போ இங்கே வந்து நரசிங்கருக்கு தான் இதை வணங்கலாம். நரசிங்கர் விஷ்ணுவோட
ஒரு அவதாரம். அதில் இருந்தால் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து இங்கே செய்கிறாங்க. இப்போ இந்த விழாவும் இந்த விவேகானந்தபுரம் வெள்ளாவளி மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறாங்க இங்கே பிரதேச மக்கள். இந்த ஆலயத்துக்கு நம்மப்பா ஆயிரங்கால் மண்டபம் வந்து இப்போ எதான நல்ல பேர் வந்தது. நீங்கள் இந்த இருக்க விழுது எண்ணி பாருங்க, 1000 கூட வரும் விழுது. இது மாதிரி ஒரு இது இலங்கையிலே இல்லை, இந்தியாவில் இருக்கு. ஆனால் இப்போ இலங்கையில் வந்து இது 1000 மண்டபம் தான் நாங்கள் சொல்கிறது. ஆனால் 1000 விழுதுகள் இதில் காணப்படும். இருக்கிற ஆலமர விழுதுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் வேற ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் இன்னமும் கூடியிருக்கு. இப்போ யானைகள் வந்து இந்த விழுதுகளை உடைச்சி கணக்கை சேதப்படுத்தினதால இப்போ இருக்கிற தண்ணினாலும் 1000க்கு மேலாம இருக்கு. நீ சொல்லு. பூவண்ட கல்லுன்னு சொல்றது என்னமாப்பா? நகரம் எழுதின கல், பூவண்ட கல். இந்த கல்லுல இதுக்குரிய சக்தி இருக்கு. இதுக்கு அங்கால் அந்த தெரியுற மாதிரி நகர் எழுத்தாது. அதுதான் பழைய கொண்ட எல்லா ஆட்சி செஞ்ச இதுக்கு அடையாளம் எழுதிக்கான நான் வாசிக்க மாட்டேன். எழுத்த பார்க்கல. ஆதிகால தமிழர்கள் எல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்கு. ஒரு இது என்னென்னா இப்போ சுரந்தே அந்த கற்பக பிள்ளையார் அதே அந்த சோதியர்கள் தான் தம்பி அந்த கல்லை வச்சு வணங்கிருக்காங்க. சுத்த பிள்ளையார் அது தளவாக்கிய கண்டு தான் அதை எடுத்தவங்க. என்னென்னா அந்த வெள்ளிக்கிழமை நேரத்தில் இந்த தளவாக்கி இதோடு சேர்ந்தது அந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த தளவாக்கியத்திலும் போகல. அப்போ ஒரு கம்போட்டை வந்திருக்காரு. வர பார்த்தா பூமியிலிருந்து வானம் தட்ட மாட்டோம் ஆள் இருந்துருக்கு. சத்தம் போட்டு கூப்பிட அவர் திரும்பி வந்து ஓடிட்டார். புறவு வந்து பார்த்தா ஒரு குழந்தை பிள்ளை. அதுதான் இப்போ அங்கே இருக்கிறது. இப்போ இதெல்லாம் உள்ளடக்கியது தான் பழமையை வெட்டு. இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த பிரதேசம் அதுதான். அப்போ அங்கே மாரியம்மன் கோயில், அங்கே சுவாதியம்மன் கோயில், கல்லடி பிள்ளையார், அதாவது சொல்லி நாச்சிமார் கல்லடி என்று அது நாச்சிமார் கல்லடி. இது 1000 இந்த ஆலடி என்ற மகாவிஷ்ணு ஒரு இடம் தான். அது மகாவிஷ்ணுவுக்கு ஆலயம் இடம் தான் முக்கியம். 30,000 ஜனங்கள் வந்து குழந்தைக்கு நேரத்தில் ஒரு மனிதனும் கிடையாது. வரையில பூசைக்கு மட்டும் 20 ரூபாய்க்கு வந்து வண்டியில் வியாபாரம் போகிறது. ஒரு 8-10 பேர் வந்து போகிறது தான். இங்கே விசேஷம் என்னம்மா பார்த்தீங்கன்னா நிறைய மது போத்தல்கள் மற்றது கல் போத்தல்கள் நிறைய வச்சிருக்காங்க. அது இப்போ என்னத்துக்காக அது இப்படி என்னென்னு சொன்னால் இப்போ நரசிங்கருக்கு உரியதே தான். கஞ்சா ரொட்டி, சாரையம், இதெல்லாம் பரங்கி கல் வந்து நரசிங்க காளி நரசிங்கருக்கு கஞ்சா ரொட்டி சத்தியஸ்வமன் தானே. எங்கேயும் சத்தியஸ்வமன் தான் இருக்கு. நரசிங்கருண்டா நரசிங்க கால் இருக்கு இல்லையா? வைரவருண்டா அதுக்கு கால் இருக்கு. எல்லாம் டைவன் தானே. அந்த இதெல்லாம் நரசிங்க காலிக்குரிய கல்யாணம். நீங்கள் தீராத நோய் கூட பிரச்சனை முடியலைன்னா நீங்கள் நேர்ந்து வைக்கலாம். வச்சாது வெற்றி அளிக்கும். அது என்ன செய்கிறாங்கண்ட இந்த பூசைக்கு உரிய முடிய அந்த இதை எடுத்து சாமிக்கு அங்கே பின்ன ஊற்றுவாங்க. கொஞ்சம் ஊற்றுவாங்க, மரத்தை கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து அம்பப்பெருவட்டு எல்லாருக்கும் எல்லா உரிமையும். இந்த கோயிலை பொறுத்தளவில் இதுக்கு சம உரிமை. இங்கே வந்து ஒரு தடவை உரிமை கொண்டாடு எல்லாரும். நீங்கள் வந்தால் உங்கள் மனமதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மாதிரி. இப்போ இந்த கோயில் இதை பொறுத்தவரை நீங்களும் வந்து உங்களோட நேரத்தில் இங்கே செய்யலாம். தெரியாது நம்ம என்னத்தை நினைச்சு இப்போ ஒரு காரியத்தை செய்கிறோமோ அது வெற்றி அடையும். என்னன்னா எங்களோட காலப்போக்கு இருக்கு. உடனே இதை செஞ்சுதான் சொல்லி வராது. எங்களோட காலப்போக்கும் வந்து நமக்கு முடிய கிடைக்க வேண்டிய வெற்றி அளிக்கும். அது அந்த பார்க்கவே இல்லை எவ்வளவு கட்டி கிடக்கு. ஆயிரக்கணக்கான நேர்த்திக்கடன் காணிக்கைகள் அவங்க செய்வாங்க. அவங்களோட காரியம் முடிஞ்சவங்க அந்த நேரத்தில் ஏதோ உண்டாவிட்டு வாங்கி யதார்த்தம்.
கட்டின உடனே நமக்கு தரல, நாம கேட்ட உடனே கொடுக்குறோம் இந்த கடவுள். இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருட காலம் ஆமாப்பா அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு? காரணம் என்னன்னா ஈஸ்வரரை போனது அனாதியாகின இதுல உருவாகினவர் வேற ஆரம் கொண்டு வச்ச ஆள். அவராக தானாக உருவாகி அவரோட காட்சி என்று வந்தவர். காமோனீஸ்வரர் இருக்குதானே அதான் சொல்றான். ஒல்லாந்தர் என்னும் ஒரு அரசன் முன்னே ஒருவருமே நகரில்லா இலங்கை வந்து வரும்படியில் உள்ள பல தமிழர் கோயில் வல்லமையாலே இடித்து இங்கு வந்து எருதேறும் ஈஸ்வரனே உணர்தர்களால் வாகனத்தால் எங்கியவன் உடைச்சிய எல்லா கோயிலையும் இடிச்சு போட்டு இடிச்சவரை அவர் அந்த அந்த ஒல்லாந்த வந்து கேட்டா என்னண்டு இந்த மாடு புல்லு சாப்பிட மாட்டேன் அமைஞ்சிருக்கிறது அப்படி புல்லு சாப்பிடும் ஓமண்டாரு மூண்டாநாத்தி சாப்பிட மாட்டாரு உடனே அருகப்பிச்சு கூட இந்த கந்தாண்டாரு ஆலை முறிச்சு எழும்பிச்சு அந்த உள்ள அந்த ஓடித்தான். அதில் வெள்ளாவளி மாரியம்மன் கோயில் இந்த கிடாரத்தன்டா துவக்குப்பட்ட பள்ளன்ற இடத்துல கொண்டு தாட்டு வச்சது போயிட்டு. அந்த ரீதியில் ஒல்லாந்தர் ஆதிக்கம் இங்கே விடுபட்டதும் இவங்க என்ன செய்தாங்கண்டா உடனே இந்தியாவிலேருந்து வட இந்தியாவிலேருந்து வந்து அது வதனமார் கல்லடி பிள்ளையார் அவை சேர்ந்தெடுத்தது எடுத்து இங்கே தான் அவங்ககிட்ட இதெல்லாம் தேர்கூடு தானே தெற்க போன வீடு இருக்குதுன்றார். தேங்காறு விட்டு பண்ண விரிவாகி எல்லோரும் எங்களால் எங்கள் வில்லகட்டி சடங்கு அங்கே செய்கிற மாடு எரும மாடு முழுதும் வில்லுக்குளத்துக்கு மறைபட்டு பாட்டு அப்படி வில்லுக்குளத்துக்குள்ள மறைபட்டு அடுக்காமன கொக்கட்டி சொல்லி இங்கே மாடு 500 மாடு வெள்ளக்கிடாவால் வெட்டுப்பட்டு சுவாதியம்மன் காக்காவனமை சுவாதியம்மனை சொல்லி கைலேங்கிரிக்கு போய் சுவாதியம்மன் வந்து முழுப்பெரும் உயிரளிப்பு எச்சில் பட்ட நீங்கள் இங்கு வர வேண்டாம் பட்டிக்கு பட்டி பாலமரம் உண்டிருங்கள் சொன்னதால தான் இங்கே தேர்கள் இந்த மாடெல்லாம் சின்ன மாடெல்லாம் அந்த மாடை கண்டு போட்ட உடனே நினைறாங்க காலைக்கு அடக்கி அதில் பால் சயிரெல்லாம் எடுத்து சுவாதியம்மனுக்கும் கல்லப்பிள்ளாரும் எங்கேயும் போய் செய்கிறாங்க. இப்ப இங்க இதை வளர்ச்சிருக்கிற அனைத்து ஆலயங்களையும் பற்றி ஒரு பாடலே இருக்கு நம்ம. சரி போ. சரி, இப்ப நாங்க அம்மா பாக்கிட்ட நிறைய விடயங்களை கேட்டு தெரிஞ்சு வேண்டாம். இப்ப அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்கால எல்லாம் மறந்து கொண்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், பூஜைகள் எல்லாம் ஆரம்பித்த உடனேயே அந்த ஆங்காங்கே நின்ற பக்த அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படியே இந்த ஒரு இடத்துக்கே வந்து நம்மளுடைய மச்சானும் அது என்னோட மருமகனும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்கேன்னு தெரியலை, இப்போ வீட்டை பார்த்தா தெரியும் என்னென்ன கதைச்சாங்க எப்படி எப்படி எடுத்தாங்கன்றது. அப்போ நாங்கள் வந்து இப்போ எம்பெருமானுடைய அந்த பட்டு விற்பனை நிகழ்வு வந்து செய்து கொண்டு இருந்தோம் நாங்கள். அப்போ அதனால் வந்து நான் இதில் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டுது, வீடியோவில் கலந்து கொள்ள முடியாமல் போயிட்டுது. இந்த பக்கமாக வந்து இப்போ எம்பெருமானுடைய இந்த பூஜை நிகழ்வுகளும் ஆரம்பமாக இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். அவர்கிட்ட வந்து அங்கே வேறு மாமா என்ன மாமா மாட்டுது, அவள் என்னென்ன எடுத்தவ என்ன மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு சாமி பூசை நடக்கிறதையும் சாமியில் எதுகளை நடத்து. இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற அனைவருக்கும் வந்து ஏராளமானவர்களுக்கு தெரியும். இப்போ மட்டக்களப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளாவளி விவேகானந்தபுரம் அப்படி என்கின்ற ஒரு இடத்தை வந்து அமைஞ்சிருக்குது. பழமை வாய்ந்த பல தொன்மையான ஒரு ஆலயம்.
பல கல்வெட்டுக்கள் கூட இந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக வந்து நேரடியாக வர முடிஞ்சவங்க வாங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து கூட்டி வருவோம், அதுக்கான ஒத்துழைப்பு வழங்குவோம். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து அந்த கல்வெட்டுக்களை நான் வந்து காட்டிக்கொள்கின்றேன். அப்போ அந்த வகையில் பூஜை நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ பூஜை நிகழ்வுகளையும் காட்டிட்டு நம்முடைய மருமகன் அடுத்தது மச்சினன் அப்போ அவங்கள வீடியோ தொடரட்டும். வீடியோவில் ஏதாவது சிறிய சிறிய தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க. அடுத்து நம்முடைய இவர் மந்தியா, நம்மளோட மகன் மந்தியா டிலானி மந்தியா அவருடைய பேசிட்டு இந்த மாதிரி எடுங்களா சரியா? ஓகே. அப்போ நம்ம அந்த கடைசி கட்டத்தில் சந்திக்கின்றோம். அதோட வந்து இப்போ ரோன் ஷாட் வியூம் வந்து எடுத்து நாங்கள் இதில் வந்து நாங்கள் கட் பண்ணிக்கொள்வோம் வீடியோவில். எப்படி ஒரு விருட்சமான ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தை வந்து ஆயிரங்கால் மண்டபம், ஆலையடி, நரசிங்க பைரவர் இப்படின்னு பல பேர்களை வந்து அழைக்கப்படுகிறது. அப்போ ஓகே, நம்ம பூஜை நிகழ்வு நடந்து கொண்டு நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கோம். பூஜையில கலந்து கொள்ளுவேன்னு சரி, அப்படியே போவோம். பூஜை நிகழ்வு எல்லாம் முடியக்கிட்டா போயிட்டு சரி எம்பெருமா தரிசிட்டுது. இப்போ நாங்கள் அடுத்தது பசியை போக்கும் முதல்ல அண்ணன் சாப்பிடுவேனே ஓடியா. டைம் வந்து 2 மணி ஆக போகுது. பசி வந்தது, வாங்க முதல்ல அன்னதானத்தை சாப்பிடுவோம். டைம் இப்போ 2:30. என்ன அண்ணன் சாப்பிடலையா? சாப்பிடுவோம். இலையே காணல. இல்லை இந்த ஒரு அம்மா வச்சு வாங்கி எடுப்போம். இலண்டு தாங்க ஓட்டேரி ஓட்டேரி தாமரை இலையில அண்ணன் சாப்பிட்றதே தானி டேஸ்ட். இந்த கூட தெரியும். ஆமா அஞ்சு அம்மா பாக்க போய் தெரியுங்க. காட்சி அவட தெரியும். அம்மா பாக்க போய் தெரியும். எனக்கு இல வெறிச்சாரு யானை ஹோட்டலு அதால 2 இல ஓட்டி அம்மா பாட பேர் என்ன? இது தாமரை இல்லை, இதுலதான் இங்க வந்து சாப்பாடெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறோங்க. இது ஒரு மைக்க கிட்ட முடியும் அதே கால போயினால் வந்து இன்னும் போகல அங்க அன்னிச்சான். வெளிநாடு நிறைய நாடுகள் இருந்து நம்ம பாரு எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கீங்க? முதல் கட்டார் முறை ஈராக்கு மர்ரா சவுதி மர்ரா கட்டார் எவ்வளவு ஒரு லவ் உண்டு. என்னுள்ள போடமனே இதுக்குள்ளே உள்ள அம்மாப்பா வந்து மனுஷங்களா சாப்பாடு அவரு அவங்க மனைவில அவ்வளவு ஒரு லவ் இருக்கு அவரு பாசம். இல்ல உண்மையா அது காதலண்டாதான். உங்களுக்கு எத்தனை வயசு? 51 வயசுலயே ஒரு காதல விடுறாரு. அதான் அம்மாப்பா என்ன சொல்றாரு, அவரை விட்டுட்டு மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாராம். நீங்க விட்டு சாப்பிடுறீங்க. அதை எப்படி நம்ம நம்புற அவர் மனவிதமா நான் கேள்வி கேட்க அவருக்கு உண்மை அதுல பாதி சொல்லலாம். அவர் சரி உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம்? ஐயோ கல்யாணம் 38 வருஷம். அவரு தான் வாங்க 30 வருஷத்துக்கு கூட 38 உங்களுக்கு எந்த வயசு கல்யாணம் ஆனது? நான் 17 அதே போல 51 வயசு. கூட்டி வேற எப்படிதான் எத்தனை வருஷம்? 51 வயசுன்னு சொன்னவரு கல்யாணமாயி இப்ப 31 வருஷம் கூட 17 வயசுல கல்யாணம் கட்டினதான். 14 வயசு கழிச்சு போட்டு வாரு. அப்ப 49 தானே வரும். 51 எப்படி வரும்? 74 ஆண்டு 6ஆம் மாதம் அந்த யூடியூப் உங்களோட வயது 51 கல்யாணம் 31 கல்யாணம் 31 கூடயா 17 கழிச்சு போட்டு பாரு 51. அது எப்படி நீ சொல்லணுமே சொல்றேன் சாப்பிடக்குள்ள நம்ம சோறு அமைக்கிறேன் காணுமா சோறு ஆமாப்பா சாப்பிட்டு தனியாக காயப்போம். ஆனா உண்மையிலே சாப்பாடு சும்மா செம்மையா இருக்குது. இப்போ தாமரை இலையில அண்ணன் சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோண்ணே. எப்படி மரம் இல்லை இயற்கையான ஆலயத்துல இப்படி கோயில் நம்ம சாப்பிடுறோம். நம்ம வீட்லயே கூட சாப்பிடல எப்படி அப்படி அதான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த தாமரை இலையில நம்ம சாப்பிடுறோம். ஒரு முறையில அது ஆலயம் மறக்கல, ஆண்டுக்கு ஒரு முறை கொஞ்சமா எனக்கு ஆச்சுனாங்க.
வாங்கி வச்சு இதுக்குள்ள வச்சு உங்களை இங்கே சொப்பினுக்குள்ளே வாங்கி வச்சு இலையிலே வாங்கி வச்சுக்கா வெள்ளக்கறி. நான் தண்ணி எடுக்க போறேன் தேங்காய் போது தேங்காய் அம்மா பார்த்து அண்ணி எடுக்க தேங்காய் பதில் மனுஷி வச்சா அங்க முப்பத்தி மோட்டர் ஏனுங்க உங்களை நாங்க இப்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கீங்க பிரச்சனை இல்லானே சரி அது பிரச்சனை எடுத்து போட போறாங்க யூடியூப்லாம் நம்ம எல்லாம் ஒரே மக்கள் சொல்றதுக்கு வேற போறாங்க நம்மளத்தான் சொல்லிதானே நம்மளால என்னையாவ அசிக்கிறீனா அண்டா சொல்லி பாக்கியானுங்கள குடிப்போம் எல்லாருக்கும் ஒட்டக்கலையில கட்டாமன்றான் சரிங்க கட்டுந்து நம்ம கிட்ட நான் வந்து அதில் 3 வருஷம் இந்த கோயில் என்ன எப்படி வாதீங்கண்ணே நீங்க முதல்ல மூவி கிடக்கு இவ்வளோ 2 ஏக்கர் அன்னாரம் சாப்பிட்டு முடிஞ்சு போனாங்க வீட்டை வந்து அம்மாவுக்கு அன்னாரம் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும் என்னோட ஷொப்பிங்களோட தர மாட்டாங்க இலையிலே வாங்கி ஷொப்பிங் ரொட்டி கட்டினா கொண்டு வரான். சரி நாங்கள் வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே பாருங்க அவளை பொடியில அதிலே நம்மளோட நண்பன் வந்து பெரிய பெரிய மாலையில் போட்டி அவன் சிவம் பண்ணி காட்டுக்கு இங்கே வா வாவண்டா. சரி அதை கட் பண்ணுவோம்பா அதை கட் பண்ணுவோம்பா அதை போட மாட்டேன்டா. சரி டீல் பண்ண ஓகே டீல் பண்ணுங்க சரிவா. என்னடா போறையிலையும் கோயில் நடக்குது போறையிலையும் கண்ணையம்மன் கோயில் நடக்குது. நாங்கள் அங்கேயும் போயிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ என்னம்மா இப்போ கோயிலை பற்றி சும்மா சொல்லு. சரி நம்மளோட நண்பர்கிட்ட வந்து சாப்பாட்டை பற்றி சாப்பாட்டை பற்றி சரி அருமையா சொல்லுவான். இந்த சமையல்ல வந்து அப்படி சொல்லி வேலை இல்லை ஃபுட் ரிவ்யூ எல்லாம் சாப்பிட்றது இல்லையா இல்லை சமையல் வேலைகளும் செய்வாங்க. ஏய் நண்பன் சொல்றா சாப்பாடை பற்றி சொல்றா. சாப்பாடு மிக அருமையா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் தயிர் இருந்தால நீ தயிர் இல்லாம போயிட்டு அதான் கிடையாது. தயிர் இருந்தா கொஞ்சம் இறக்கிறீங்களா இன்னும் ஏற்கனவே 2 பிளேட் உள்ள விட்டுதாரு இன்னும் இறக்குவாரு அந்த தயிர் இருந்தா மதுரை இல்ல வேற மதுரை இல்லடா மதுரை இல்லையா சாப்பிட்டு போய்கொண்டே இருக்கு. அதான் வஞ்சால நம்ம மருமை என்ன மது ஓமாமா சொல்லுங்க. சாப்பாடு அப்படி சாப்பாடு அட்டப்படி கோயில் திருவிழா பத்தி சொல்லுங்களேன். பரவாயில்ல போன வருஷம் பெரிய கிரௌட் இல்லை இந்த தரம் நல்ல கிரௌட் வந்து நல்ல கிரௌட். ஆளை பார்த்தாலே தெரியுது யாரை பார்க்க வேண்டிய ஏரியா புது வேட்டி புது சேட்டெல்லாம் போட்டு வந்தீங்க. இது சாமியில எங்கடா புள்ளிய மந்தி வேட்டியோட வந்துட்டு வேறு பண்ணி தனியா ரவுசரோட வந்து யாரு வேற கோயிலுக்கு வரல இடையில ஒரு புள்ளைய பார்க்க வந்தவாரு இப்படி வந்துட்டாரு. இங்க பாருங்க இந்த கோயிலுக்கு வரணுன்றதுக்காக வேண்டி புது வேட்டி அங்கால புது ஷர்ட்டு 3 வருஷம் 2 பவுன் மாலை கூடயா 5 பவுன் மாலா சந்தோஷம் தான் ஒரு வாங்கி போற எங்களுக்கு சந்தோஷம் தானடா என்னடா. சரி அவன் அங்க பாருங்க உள்ள வந்து கடும் கிரௌடா இருக்குது. நல்ல கிரௌட் ஆடி போன வருஷத்தை மட்டும் இந்த வருஷம் நல்ல கிரௌட் ஆடி. அடுத்து என்னடா பட்டு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. நம்மளுடைய நண்பர்கள் சார்பாக காசு எடுங்க காட்டுவோம். இல்ல உங்களோட யூடியூப் சேனல் சார்பாக கட்டியாச்சு அது கட்டி நம்ம நண்பர்களுக்கு மட்டும் இல்ல எப்படி கட்டுறீங்க உலகெங்குமாலும் நம்முடைய மக்களுக்கு சந்தோஷமாக வாழணும். தமிழ் மக்கள் மொத்தமா பொதுவாக கட்டிங்க. அவங்களுக்கு அடுத்த கட்டமா நாங்கள் வரத்தானே நண்பர்கள் மக்களை தானே எடுத்துறீங்க. மக்கள் வேற நண்பர்கள் வேற மக்கள் வருவாங்களா உங்களுக்கு எதுவும் நைட்ல லெவல பகல் எதுவும் மக்களுக்கு தெரியாது. மக்கள் நாயனால வெளியிட்டாதான் மக்களுக்கு தெரியும். போலண்ட் அடிச்சா நண்பர்கள் பெஸ்ட் வருவாங்க. நண்பர்கள் நட்பு கஜு மச்சான் அது மாதிரி அங்கங்கோல் வரும் அந்த இதுக்கு தான் பாப்பாங்க ஓண்டா அப்படி நம்மளோட அடிப்பாங்க. நாங்க நல்லா இருக்கணும் முதல் ஒரு தொகை பணத்தை முதல் அங்க நான்கு அலங்கார உற்சவமானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பாட்டுக்கு சொந்த உரிமையை பாராட்டி கொண்டிருக்கின்றார் அனுபவர்கள். நம்முடைய நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 20 ரூபாய் பணத்தை செலுத்தி 10 ரூபாய் கட்டினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணாம். அங்க ஒன்று கட்டுங்க அங்க ஒன்று. சரி அதில் நம்ம என்னடா இப்போ நம்ம காசு கொடுத்து கட்டுறதுல வந்து வீடியோவில் போடக்கூடாது. இப்போ நம்ம செய்கிற உதவியில் வந்து மறைமுகம் அறிக்கணும். அதனால வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ முடிச்சு நம்ம காட்டுவோம். ஏன்னா நம்மளோட கோயிலை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அபிவிருத்தி அடைய வைக்கணும். கணக்க நண்பர்கள் வந்து இப்ப நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் அறிக்கணும்.
மக்கள் சதிப்பவர்கள் அவர் நண்பர்கள் அவர் 1000 காசு கட்டினார். அடுத்த கேட்கறவங்களை கொஞ்சம் இதா இருக்கு நண்பனுங்க கட்டுறாங்க மக்கள் முன்வரு அடுத்த 100 ரூபா கட்டுறாங்க கோயிலுக்கு நம்ம நல்லது தானே. அப்படி என்ன நீங்க இப்ப ஒரு 1000 ரூபாய் கட்டி தரணும்னா இப்ப இன்னொரு நபர்கள் இப்ப இன்னொரு 5 பேரோட வந்து இப்ப ஒரு 2000 ரூபாய் பணத்தை கட்டுவாங்க. ஒரு போட்டியாய் போயிரும். காசு இல்ல நம்மளால நடக்கலாம். அந்த 1000 ரூபான்றது கொஞ்சம் பெரிய 1000 கட்டா உதாரணத்துக்கு சொன்னேன். நீ 1000 கட்டுறது 1000 நிமிடங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்பாங்க. 1000 ரூபாய் கண்டு போய் ஒரு கிழமை ஆயுது. சரி கணக்கத்தே இல்ல 10 20 30 40 50 கமராமே 60 ரூபாய் கட்டா காணும். ஓகே ஜீவன் கொஞ்சமா கையை கழிப்பா. ஜீவன் நம்ம வீடியோ எடுத்துக்கொண்டு ஓடிச்சாரு பக்கத்தில் இன்னும் எடுத்து காய்க்க வச்சிருவேன். தீர்த்தம் கொடுக்காங்க முடிஞ்சிடும் மாங்கலாம் போய் தீர்த்தம் முடிக்கும். தீர்த்தம் வாங்கியா கொடுக்காங்களா? அப்ப எடுங்களா பண்ணுவோம். தீர்த்தம் வாங்கிட்டு பொங்கல் ஒரு வேகம் வாங்கிட்டு போவோம் போயிட்டோம். பிள்ளைய குடியலையா அப்ப இல்ல வாய் போயிட்டு நீங்க அது இப்ப எப்படிதான் இருந்தாலும் கல்யாணம் கட்டிச்சா நீ இப்போ 24 இளம் வயதில் திருமணம் முடிச்ச நம்முடைய ஜனவர்களை நாங்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்து ஒதுக்குகின்றோம். இல்ல இல்ல அவன் வந்து சந்தோஷமா இருக்கான் நல்லா இருக்கான். இப்ப கல்யாணம் கட்டுறது பிரச்சனை இல்ல புள்ளையில பாத்துக்கோணும்ல மச்சான் பாத்துக்கொள்ளணும். அது ஓகே அவருக்கு நல்லா பாத்துக்காத அடுத்த கல்யாணம் வருகிறான். இவருக்கு வந்து வயசு ஒரு தானே வந்து கல்யாணம் வீட்டோட பிக்ஸ் பண்ணி போட்டான். 2 நீங்க போடணுமா? பிரச்சனை உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனை உண்டு அங்கதான் போடணும். எரிவில்ல எல்லாம் பேசி எல்லாம் கிளியர் ஆயிட்டு தானே நல்லா தானே இருந்த நீ ஏன் இப்படி மாறுற? நீ உங்களை அப்ப நல்ல மனுஷன் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அப்பாடா கைக்க கூடாது அது தவறான விடயம். சரி ஒரு நீங்க வைக்கலாம் அப்பா. சரி அதை வைக்கிறீங்க. மது 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 என்னன்னு நம்ம 3 பேரும் இவங்க திருமணமான 2 பேருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். என்ன இப்ப முதலாவது ஜனவரி தீர்த்தம் கொடுக்காம தீர்த்தம் குடிப்பாங்க. தீர்த்தத்தை குடிப்போம் மிஸ்டா. கப்பு தேடா நக்கி குடிக்கிறான்டா சுவே. அண்ணாஜி 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 தீர்த்தம் கொஞ்சம் அண்ணாஜி சரி சாப்பாடுக்குள்ள வச்சு அடிக்கானடா நம்மளோட என்ன சாப்பாடுக்குள்ள தீர்த்தத்தை குடிக்கிறேன். அண்ணாஜி அண்ணாஜி கொஞ்சம் தாங்க அண்ணாஜி. நன்றி அண்ணாஜி. உலகெங்கும் வாழும் மக்களுக்கு 2 பேருக்கு அண்ணாஜி அடி அண்ணாஜி சரி நாங்கள் இந்த வீடியோவோட முடிக்க போகிறோம். எல்லா நிகழ்வும் வந்து சந்தோஷமாக முடிஞ்சுது. இது ஒரு ஃபன் வீடியோவாக தான் நாங்கள் எடுத்துருந்தோம். நாங்கள் இதில் வந்து இப்படி தான் நண்பர்களோட நாங்கள் வந்து இப்போ இனி வந்து நொங்கு வாட்ட போகிறது இனி முந்திரி நம்மளை ஆய போகிறது இப்படியான பிளாக் தான் வந்து இதில் போடுவோம். ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் வீடியோவாக தான் வரும். ஏன்னா நண்பா இனி எல்லாரும் வந்து நீங்க பாக்கலாம். அதோட வந்து கண்டிப்பா ஒரு பக்கம் வந்து நாங்க மக்களுக்கு சேவைகளும் செய்து கொண்டு இப்போ எங்களுடைய நண்பர்களோட ஆதரவோட நம்மளுடைய உறவுகளோட ஆதரவோட அதோட வந்து இந்த பக்கமாக வந்து மகிழ்ச்சியை கூட்டி கொண்டிருப்போம். அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கோம். அதோட வந்து இதால ஒரு பொடியம் போனவன் நம்மளோட மருமகன் வந்து அல்ட்ரா போனா வச்சிருக்க போறான். வீடியோ 11 போன் மாதிரி என்று சொன்னான். அப்ப அதை நான் கட்டாயம் சொல்லணும். இது வந்து பொய். இது இது பொய். பாப்பா அப்படி வச்சு இது வல்பேப்பரை பாப்போம். ஒண்ணும் போடலடாப்பா நல்ல காலம். ஒரு ஆள் போன வாங்கி வச்சு கொண்டிருக்கார். சரி ஓகே வீடியோ முடிப்பேன். ஓகே இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.